This video is sponsored by Genreviews.online. இதை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஐ காட் அ லிட்டில் பிஸி, திரும்பவும் முயற்சி செய், தப்போ சரியோ திரும்ப செய் அப்படிங்கிறத ட்ரை அகைன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது அந்த விஷயம், அதை a few days ago அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாப்பிடாத, ஓவரா சாப்பிடாத அப்படின்னு சொல்றத டோன்ட் ஓவர் இட். எனக்கு இது வேணும், ஒரு பேபிஸ் வந்து இந்த சாப்பாட்டை பார்த்தா எனக்கு இது வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ நீட் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப வேணும், எனக்கு இந்த ஃபுட் ரொம்ப வேணும் அப்படின்னு கேட்குறத ஐ நீட் மோர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத ஐ எம் ஹங்க்ரி. மழை பெய்யலாம், மேபி வாய்ப்பு இருக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றத இட் மே ரெயின். மே அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்லாம் மே யூஸ் பண்ணலாம். என்ன எப்போ வேணாலும் நீ கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறத கால் மீ எனி டைம். இப்போதைக்கு இங்கேயே இரு, இங்கேயும் வெளியில போகாத, வெளியில ரொம்ப மழையா இருக்கு, இப்போதைக்கு இங்கேயே இரு அப்படின்னு சொல்றத ஸ்டே ஹியர் நவ். அவனை உட்கார வையி, நின்றுட்டே இருக்கான் பாரு, அவனை உட்கார வையி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மேக் ஹிம் சிட். இந்த மாதிரி சிம்பிளான இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். நீங்கள் பார்த்துருக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறத யூ ஷுட் ஹாவ் சீன். நெக்ஸ்ட்டு வெறும் காலில் நடந்து போகாத, கல் குத்திடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெறும் காலில் நடக்காத அப்படிங்கிறத டோன்ட் வாக் வித் பேர்ஃபுட். ஸ்கூல்லேருந்து வந்தால் உங்கள் ஷூவை கழட்டி வைக்க சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். உன் ஸ்லிப்பரை பத்திரமான இடத்துல வெயி அப்படின்னு சொல்கிறத கீப் யுவர் ஸ்லிப்பர் இன் எ சேஃப் பிளேஸ். லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறத டர்ன் ஆன் தி லைட். இது லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டர்ன் ஆஃப் தி லைட் ஆர் சுவிட்ச் ஆஃப் தி லைட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ குப்பையாக இருக்கு பாரு, ஒரு ரூமை ஃபஸ்ட்டு சுத்தமாக வை அப்படின்னு சொல்கிறத கீப் யுவர் ரூம் க்ளீன். அது அப்படி இல்லை, நீ தப்பாக சொல்கிற, அது அப்படி இல்லை அப்படிங்கிறத இட்ஸ் நாட் லைக் தட். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஓவராக நடிக்காத, ரொம்ப ஓவராக ஆக்ட் காமிக்காத அப்படிங்கிறத டோன்ட் ப்ரிட்டண்ட். நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதை ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் திருமணமானவரா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்குறத ஆர் யூ மேரிட். என்ன ஆனாலும் சரி, உன்னோட இலக்கை நீ அடைஞ்சுதான் ஆகணும், உன்னோட இலக்கை நீயே அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்றத செட் கோல் ஃபார் யுவர் செல்ஃப். பைக்ல இருந்து கீழே இறங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கெட் ஆஃப் தி பைக். நீ ஏன் என்கிட்ட முன்னாடி இதை சொல்லலை அப்படின்னு கேட்குறத why did not you tell me before அப்படின்னு கேட்கலாம். அவனுக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த மறக்காம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரிமைண்ட் ஹிம் டுமாரோ. அவன் எனக்கு நேற்று ஞாபகப்படுத்தினான் அப்படின்னு சொல்றத he reminded me yesterday. வேற வழியே இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை no more options. தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கெட் இட் ரெடி.
அடுத்தது, நான் சொல்லாம அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத he won't know unless I tell him அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் போனதுக்கப்புறம் ஏதாவது சொன்னியா அப்படிங்கிறத did you say anything after I left? நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான் அப்படிங்கிறத he won't come to school tomorrow அப்படின்னு சொல்லலாம். நான் அவன் சொன்னது கேட்ட பிறகு பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூ லிசன் வாட் ஹீ சே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பீக். என்னமோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத சம்திங் இஸ் ராங். நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஐ அக்ரி. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, என் ஃபோனை எங்கேயாவது பார்த்தியா அப்படிங்கிறத ஹாவ் யூ சீன் மை ஃபோன் எனிவேர்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை there is a problem. உனக்காக நான் இருக்கேன், என்ன ஆனாலும் சரி உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறத ஐ வாஸ் தேர் ஃபார் யூ. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்ட், எல்லாமே ஓவர் அப்படிங்கிறத இட்ஸ் ஆல் ஓவர். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஆல்ரெடி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் நான் இங்கே தரேன். நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பார்த்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.